ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செல்போன் அடிக்ஷனை பற்றி பேசலாம். எல்லாருமே இப்போ செல்ஃபோனுக்கு ஒரு அடிமையாக தான் ஆகிட்டோம் இல்லைங்களா? முந்தி ஒரு ஃபோன் அப்படிங்கிறதுனா ஒரு பேசுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசுறதுக்குன்னா நம்மளுக்கு கால் வரும், இல்லை நம்ம யாருக்காவது கால் பண்ணுவோம். அப்புறம் டெக்ஸ்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆப். இப்போ செல்ஃபோன் தான் உலகமே. ஏன் அப்படிங்கிறதுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து அலார்ம்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ஆப்ஸ்லேருந்து எல்லாமே செல்ஃபோன் தான், ரைட்டா? ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு மேலே நம்ம செல்ஃபோனுக்கு நம்ம டைமை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனா நம்ம செல்ஃபோன் அடிக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் 3 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னாலே செல்ஃபோன் அடிக்ட் தான். இதுவே 4 இல்லை 4.5 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இதோட இல் எஃபெக்ட்ஸும் ஆகிடும். ஸோ நம்மளுக்கே தெரியும், ஏதாவது ஒரு ஆப் நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆறுதுன்னு கூட தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தலை லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரெயின் ரொம்ப அலர்ட்டாக ஆக்டிவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தூக்கமும் சரியாக வராமல் இருக்கும், அந்த செல்ஃபோனை நீண்ட காலத்துக்கு நீண்ட நேரத்துக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக செல்ஃபோன் பூனா பேனா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. நம்ம தான் ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்டடாக நம்மளை அந்த டைமுக்கு வச்சுட்டு நம்ம அந்த செல்ஃபோனை அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணலாம். அனாவசியமாக தினமும் அப்பப்போ நம்ம செல்ஃபோனுக்கு பதில் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வேண்டாம். ஒரு 1 hour இந்த மார்னிங், 1 hour இந்த நைட் நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம செல்ஃபோனுக்கு என்னெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பதில் அனுப்பலாம். ஃபார்வர்ட் மெசேஜஸை நம்ம யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறது தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே தரியாக டிலீட் போடுறது, ரைட்டா இல்லைங்களா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் நல்லதாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்காகவே அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி நான் எவ்வளோ நேரம் அந்த செல்ஃபோனுக்கு நான் டைம் கொடுக்க போகிறேங்கிறத பார்த்து தான். சப்போஸ் இந்த செல்லு நிறைய நேரம் நம்ம பார்க்கறதுனால உங்களோட எவ்ரிடே ஒர்க் ஸ்டாப் ஆகிறது, இல்லை நீங்கள் ஏதாவது டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுனா செல்ஃபோன் உங்களோட மென்டல் ஸ்பேஸும் ஃபிசிக்கல் ஸ்பேஸ்லையும் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இதனால நம்மளுக்கு வெவ்வேறு விதமான நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் இல்லாமைங்கிறதுனால நம்ம ஒரு நாளே ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்போம், நம்மளுக்கு எதுவுமே சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கும். அண்ட் வி கேன் கோ இன்டு டிப்ரெஷன் ஆல்சோ. ஸோ இது எல்லாமா ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம செல்ஃபோனுக்கு அடிமையாகாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செல்ஃபோன் வேணும் தான், ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது அது எவ்வளோ வேணுங்கிறது.